அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்தல் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். உயிரே உன்னை தேடி பகுதி 10. நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, அக்யூஸ்ட் இல்லை என்று தோழனுக்கு இன்னும் ஒன்று வைத்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றாதவனும் அக்யூஸ்டு தான். சாரிடா, உன்னை வர சொன்னதையே நான் மறந்துட்டேன் மச்சான். சரி விடு, ஒரு வகையில் அதுவும் வசதியாக தான் போச்சு என்றவனின் முகப்பிரகாசம் நண்பனை உசுப்பியது. என்னடா முகத்தில் 100 வாட்ஸ் பல்ப் எரியுது, என்ன அவங்க ஞாபகமா என்றதும் புன்னகைத்தவனின் முகம் இவன் சொல்வது மிருதுளாவை என்று உணர்ந்து சற்று நேரத்தில் இயல்புக்கு மீண்டது. என்னாச்சுடா, என்னமோ மாதிரி ஆயிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. சரி சொல்லு, என்ன விஷயமா என்ன வர சொன்ன? எல்லாம் என் நண்பனோட வருங்கால மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கதான். சொல்லு, அவங்க பேர் என்ன? யார் பேரடா சொல்ல சொல்கிற? என் மனசில் இருக்கிறவ பேரா, இல்லை எனக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறவ பேரா என்று அவன் அமர்ந்து கொண்டே உல்லாசமாய் கேட்க, ரெண்டுமே ஒன்று தானே, அப்புறம் என்ன? ஏன் நீ ஏதாவது அவங்களுக்கு செல்லப்பேர் வச்சிருக்கியா என்ற நண்பனின் கிண்டலை ஏற்றாலும் சற்றே முகம் வாடி, இல்லடா, எனக்கு நிச்சயமான பொண்ணை நான் விரும்பலை, நான் விரும்புகிறது அவ தங்கைய. இதை கேட்டதும் கையில் இருந்த துணியை கீழே தவறவிட்டான் மணி. என்னடா சொல்கிற? இது ஒன்றும் விளையாட்டில்லை, வாழ்க்கை. யாருடா அந்த பொண்ணு? இதை நிச்சயத்துக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியது தானே, இப்போ இப்படி சொல்கிற? அந்த பொண்ணோட நிலைமைய நினச்சி பார்த்தியா? டேய் மணி, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுடா என்று 7 வருடத்திற்கு முன் கல்யாண வீட்டில் மாதங்கியை கண்டு விரும்பியது முதல் நேற்று நடந்தது வரை அனைத்தையும் தெளிவாய் சொல்ல நண்பனும் சேர்ந்து குழம்பினான். டேய், நீ என் கூட வேலை செய்கிற மாதங்கியவா விரும்புகிற? மை காட், இது அவளுக்கு தெரியுமா? இல்லடா, ஆனால் அவளுக்கும் என் மேலே ஈடுபாடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த நினைக்கிறேன் காய போடுறேன்னு விஷயமே வேண்டாம், தெளிவாக தெரியுமா என்றதுக்கு மறுப்பாய் தலையசைத்தான் மித்ரன். அப்போ உன் காதில் மனசுலையே வச்சு சமாதி கட்டிட்டு ஒழுங்கா அவங்க அக்கா கழுத்தில் தாலி கட்டு. டேய், அது எப்படிடா? அவளை மனசில் வச்சுக்கிட்டு அவள் அக்காவோட? நோ வே. அப்போ அவளை கட்டிக்க போறியா? இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா? அது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குடா. இங்கே பாரு மித்ரன், நம்ம நண்பர்கள்லையே ரொம்ப தெளிவானவன் நீதான். ஆனால் நீயே காதல்னு வந்ததும் தடுமாறுறத நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. கல்யாணம் நிச்சயம் பண்ண அப்புறம் கல்யாணத்தை நிறுத்தினா அந்த பொண்ணு வாழ்க்கையை நினச்சி பார்த்தியா? அதுவும் இல்லாமல் 7 வருஷம் முன்னால் நீ மாதங்கியை ஒதுக்கிய காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவள் சின்ன பொண்ணு, உன்னை விரும்பாமலும் இருக்கலாம், இல்லை அவள் மனசில் வேறு யாராவது இருக்கலாம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மேற்கொண்டு யோசிப்போம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத, புரியுதா என்று தெளிவாய் உபதேசித்த நண்பனை பெருமை பொங்க பார்த்தான் மித்ரன். தேங்க்ஸ்டா, இப்போதான் என் மனசில் இருந்த குழப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி, மாது மனசில் யாரும் இருக்காங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு என்றவன் தன் செல்பேசியை எடுத்து யாரிடமோ பேசினான். அவன் ஷோபா என்ற பெயரை குறிப்பிடவும் அவள் மாதங்கியின் தோழிதான் என்று குதூகலித்தவன் நண்பன் ஃபோனை அணைத்து அருகில் வந்ததும் அவனிடம் ஆவலாய் விசாரித்தான். என்னடா, அவள் மனசில் யாரும் இல்லைல்ல என்று கேட்க நண்பனின் முகவாட்டம் அவனை பயமுறுத்தியது. ஷோபாவுக்கே சரியாக தெரியலன்னு சொல்கிறா, ஆனால் அப்பப்போ மாதங்கி ஏதோ ஒரு கனவுல மூழ்கிடுவான்னு அவள் சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இனி அவள் மனசில் யார் இருக்கான்னு நீயாக தான் தெரிஞ்சுக்கணும். எப்படிடா? அதான் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நான் அவங்க வீட்டுக்கே போகிறதில்லையே. என்று யோசித்தவனின் முகம் சட்டென்று பிரகாசமானது. டேய், நாங்கள் எல்லாம் ஒரு 10 நாள் கேம்ப் போகிறோம், அதுக்கு கண்டிப்பாக மாதங்கி வருவா. நீயும் எங்களோட வந்து தங்கினா அவள் கூட இருந்து அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன விளையாடுறியா? எனக்கு தான் வேலை இருக்குமே, நான் எப்படி வெளியூர் வர்றது? அதுவும் 10 நாள். வெளியூர் இல்லைடா, இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு அழகான இடம். அங்கே இருக்கிற ஏரியா கடந்து போனால் ஒரு அழகான தீவு இருக்குது.
அங்கே தான் எல்லோரும் தங்கியிருக்க போகிறோம்னு நமக்கு தேவையானது எல்லாம் அங்கே கிடைக்கும். நீ காலையில் உன் வேலையை பாரு, வேலை முடிஞ்சதும் சாயந்தரம் அங்கே வந்துடு. மாதங்கி கூட இருந்த மாதிரியும் இருக்கும், அவள் மனசை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். என்ன சரியா என்ற நண்பனை இருந்த சந்தோஷத்தில் தூக்கி சுற்றலாம் போல் இருந்தது மித்ரனுக்கு. தன்னவளை காணப்போகிற சந்தோஷத்தில் அன்றே நண்பனோடு அவனும் கிளம்பினான். ஆனால் மாதங்கியோடு மிருதுலாவும் வருவாள் என்று மித்ரன் மட்டுமல்ல, அவன் நண்பனும் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கேம்பிற்கு ஒன்றாக செல்ல இருந்த அந்த வேனில் மணிகண்டனோடு மித்ரனும் ஏற அக்காவும் தங்கையுமாக அமர்ந்திருப்பதை பார்த்து இருவரும் தர்ம சங்கடத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்கே இவர்களுக்கு தர்ம சங்கடம் என்றால் அக்கா தங்கையின் முகங்களில் அப்பட்டமான அதிர்ச்சி. நண்பனின் சட்டையை இழுத்தவன், டே மணி, மிருதுலா வரான்னு ஏண்டா என்கிட்ட சொல்லலை? எனக்கே இப்போதான் தெரியுது அவங்க வராங்கன்னு. உன் விதியை யாரால மாற்ற முடியும்? சரி வா என்று அழைத்து சென்றவனை பார்த்ததும் இருவருமே எழுந்தனர். ஏன் எழுந்துக்கிறீங்க? உட்காரு மிருதுலா என்று சொன்னவனுக்கு மாதங்கியிடம் அதுபோல் உரிமையாய் பேச நான் எழும்பவில்லை. அவளை பார்த்தபடி நிற்க நண்பன்தான் இருமி இருவரையும் இயல்பு நிலைக்கு அழைத்து வந்தான். என்ன மாதங்கி, அக்காவை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்ட மணிக்கு பதிலாய் வீட்டில் நடந்த கூத்தை கூறினாள். அக்கா வராட்டி என்னை இந்த கேம்புக்கே அனுப்பியிருக்க மாட்டாங்க மணி என்றவளை பார்த்து, இப்போ எப்படி இருக்கு மாது? மாதங்கி, ஜுரம் இல்லையே என்று அக்கறையாய் விசாரித்தான் மித்ரன். ஆழ்ந்து வந்த குரலில் ஸ்தம்பித்து போனாள் மாதங்கி. அதுவும் மாது என்று அவன் தன் பெயரை சுருக்கி அழைத்தது என்னமோ உயிர் வரை தீண்ட பதில் சொல்ல முடியாமல் திண்டாடினாள். மிருதுலாதான் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நேற்று அவள் அக்கறையாய் டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சு கூட்டி வந்தீங்க. அவளை பாருங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. சரியான அமுகுனி மாதிரி இருக்கா என்று தங்கையை நேரம் காலமில்லாமல் சீண்டினாள். அது தேங்க்ஸ் அத்தான் என்றவளை இமை சிமிட்டாமல் பார்த்தவன் என்று ஒரு தலையசைப்புடன் நிற்க தான் இப்படி அமைதியாய் பேசுவது சரியில்லை என்று உணர்ந்து இயல்பாய் பேச முயன்றாள் மாதங்கி. ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே? அக்கா வர்றது மணிசாருக்கே தெரியாது. நீங்கள் எங்கே மோப்பம் பிடிச்சு வந்தீங்க? ஆனால் சரியான போலீஸ் தான் என்று அவனை கிண்டல் அடித்தாள். மற்றவர்கள் புன்னகைக்க மித்திரனிடம் அது இல்லை. அவன் பார்வையே சொன்னது, நான் வந்தது உனக்காகத்தான் என் அன்பே என்று. அதை சந்திக்க முடியாமல் அவள் தடுமாறுவதை பார்த்தவாறே, மணி இந்த கேம்ப் பற்றி சொன்னதும் எனக்கு இதில் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான் வந்தேன். உயிரே உன்னை தேடி கதை தொடரும். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.